கள்ளசாராயத்துல இருந்து கோட்டில இருந்து பீர்ல இருந்து எல்லாமே பொம்பளை குடிக்கிறாங்க, ஜென்ஸ் குடிக்குது. அதுல லேடிஸ் 15 வயசு பொண்ணு குடிக்குது சார். 15 வயசு பொண்ணு குடிச்சிட்டு தெரியாம வந்துடா. அதே மாதிரி வந்து போதைக்கு அடிமையானது சிகரெட்டு, அது வந்து 4 குடிக்குதுங்க. அது 4 குடிச்சிட்டு நீ தாயா, நீ தோப்பனா, நீ அக்காவா, நீ அண்ணனா கேக்குது. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா போதை கண்ட்ரோல் பண்ணா அப்படி கேக்குறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலையே, யாராலுமே முடியல. இது மக்களால முடியல, நம்மளால மட்டும் எப்படி முடியும்? அது ஆரம்பிச்சவங்களாலே முடியலையே. முடிஞ்சுதா? முடியல. ஏன்னா மக்கள் ஏன்னா குடிக்கிறாங்க. குடியால அந்த கள்ள சாராயத்தால் நாங்க எவ்வளவு அசிங்கப்படுறோம் தெரியுமா? 10 லட்சம் சொல்றாங்க. அந்த 10 லட்சம் ரூபாயில எதை வாங்க முடியும்? அந்த 10 லட்சம் எத்தனை வருஷம் சார் வாழ்வீங்க? 10 லட்சம் கிட்ட உனக்கு என்ன? உங்களுக்கு வீடு இருக்கா? வீடு இருக்கு சார். நான் இடமாலதான் இருக்கேன். வீடு இருந்து நான் அதை சொல்லல. 10 லட்சம் வாங்கிட்டு நான் அசால்ட்டா சொல்றீங்களா? அந்த 10 லட்சத்துல என்னால ஒரு பொட்டு வாங்க முடியுமா? ஒரு பூ வாங்க முடியுமா? எங்க வீட்டுக்காரர் எனக்கு திரும்பி 47 வயசு அவருக்கு ஆகுது, எனக்கு 44 வயசு ஆகுது. இந்த வயசுல நான் இந்த நிலைமையில நிக்கணுமா? ஏதாவது ஒரு நிலத்து கிடைச்சு ஐயோ ஒதுக்கிடு. மக்கள் ஒதுக்குறாங்க சார். மக்கள் நம்ம ஜனம், நம்ம கணவர் இருந்தா இருக்கும் போல இருந்த மரியாதை, கணவர் இறந்துட்டு பிறகு அந்த மரியாதை இல்ல. ஏன் இல்ல? ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம கொடுக்கல யாருக்கும். அதை கொடுக்கணும். ஒரு 4 வயசு பிள்ளைங்க இந்த வயசுல இந்த பேச்சு தான் பேசணும். 10 வயசுல இந்த பேச்சு தான் பேசணும். நம்ம பிள்ளைங்க இருக்கும் போதே நம்ம சரக்கு சாப்பிட்டோம். அது எங்க நமக்கு திருந்தோம்? நம்ம அது இருக்கும் போதே கோட்டரை ஓபன் பண்ணி நம்ம அது எதுக்கே சாப்பிட்றோம். அப்புறம் அது திருந்துமா? அது என்ன செய்யும்? நம்ம அப்பா குடிக்கிறோம், நம்ம குடிச்சோம். நம்ம அண்ணன் குடிக்கிறோம், நம்ம குடிச்சோம். நம்ம சித்தப்பா குடிக்கிறோம், நம்ம குடிச்சோம். நம்ம மாமன் குடிக்கிறோம், நம்ம குடிச்சோம். நம்ம அண்ணன் நம்ம அத்தை குடிக்கிறோம், நம்ம குடிச்சோம். நம்ம அக்கா குடிக்கிறோம். இதுதான். இது ஒண்ணு வந்து 10ஆவது. அந்த 10 யாராலுமே நிறுத்த முடியாது. 2 கண்ட்ரோல் பண்ணுங்க சார். நீங்க சொல்றதை நான் சொல்றேன். 1 கோயில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சாராயத்தையா ஒரு 10 கடையை அந்த 2 கடையை சாத்துங்க, உடைப்பாங்க. அந்த நேரத்துல கேள்வி கேட்பாங்க, ஏன் சரக்கு நீ சாத்துற? உன் வேலை என்னவோ அதை பாரு. அங்க மரியாதை கிடையாது. சரக்குன்னு ஒண்ணு சாப்பிட்டுட்டாலே மக்களுக்கு மரியாதை கிடையாது, பொம்பளைங்களுக்கு மரியாதை கிடையாது. உங்க வயசுக்கு நீங்க வந்தாலும் சரக்கு சாப்பிட்டு வந்து இப்படி ஓரமா போவா, நீ ஏன் என்ன ஓரமா போக சொல்ற? உன் வேலையை நீ பார்த்துன்னு போ, எனக்கு போய்க்க தெரியும் அப்படி சொல்றது. ஏன்னா என்ன மாரி யாருமே இழப்புல இருக்கக்கூடாது. எனக்கு வந்து ஒரு இழப்பு இல்லை. எங்க சித்தப்பா அதில் தான் செத்து, எங்க அப்பா அதில் தான் செத்து, எங்க வீட்டுக்காரர், எங்க சமுதி அதில் தான் செத்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஆமா அதுல அவர் தான் ஃபர்ஸ்ட். அவங்கள சங்கரி இவங்க 3 பேர் தான் முதல். அதுக்கப்புறம் தான் இவங்க. எனக்கு வந்து 4 இழப்பு ஒரே குடும்பத்தில். எங்க அப்பா இறந்துட்டு, எங்க அப்பா 75 வயசு நான் சாப்பிட்டேன்னு கேட்பாரு. எனக்கு இல்லை, அவரு 1000 பிள்ளைங்க கட்டாலும் தீராது. அப்பா மட்டும்தான். எங்க வீட்டுக்காரர் எங்க போயிட்டாங்க, எனக்கு எல்லாமே பார்ப்பேன். நான் மீன் வெட்ட தான் போவேன். நான் 14 வருஷமா மீன் வெட்ட போறேன். அவளை மட்டும் எங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு வந்து கொடுத்தாதான் எல்லாமே பார்ப்பேன். என் பிள்ளைங்களுக்கு நல்லது